ஆமாங்காத்தா. ஏடே உனக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சுலடே, வண்டியை நொறுக்கி வச்சிருக்கல்லடே, எல்லாம் கேட்கதான் செய்வாவே. அதுவும் இல்லாம ஆஸ்பத்திரியில போய் 3 நாள் கடந்தால சொல்லு கேட்கவில்ல. மர்மோன அது பெரிய ஆக்சிடென்ட் ஒன்றும் இல்ல. நான் வண்டியில இருந்து குதிச்சுட்டேன், அதனால வண்டி தான் நல்லா டேமேஜ் ஆயிருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியே மாமா, கடவுளே கடவுளுக்கு நன்றி. கடவுள் புண்ணியத்துல தான் தப்பி இருக்கிறீங்க மாமா. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தல அந்த ரோடு அந்த இடம்லாம் சரியே இல்லாத ரோடு மாமா. எப்பா எங்க அம்மா சொன்னது பயமா இருந்து போன் பேசிட்டே வண்டி ஓட்டுனீங்களா? இல்ல மர்மோன, உங்க அத்தையை நினைச்சுக்கிட்டே வண்டி ஓட்டினா அந்த ஆக்சிடென்ட் ஆயிட்டு. சத்தியமா ஒண்ணுதான் நினைச்ச மங்காத்தா. என்ன நினைச்சா ஆக்சிடென்ட் ஆயிருமா? என்ன நினைச்சா உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும்ல? இப்ப ரோட்ல நில்லு, என்ன நினைச்சுக்கிட்டே இரு, உனக்கு ஆக்சிடென்ட் ஆகுதான்னு நான் டெஸ்ட் பண்ணணும். ஆக்சிடென்ட் ஆகுமா ஆக்சிடென்ட்? மர்மோனே இவனால எனக்கு 50-60,000 ரூபாய் செலவு. மர்மோனே உங்க மாமனால செலவை எழுத்து வச்சுட்டு என்ன பேச்சு பேசியா? கம்பி கட்டுற கதையெல்லாம்ல சொல்லியா? பைக் நல்ல டேமேஜோ? பைக் போச்சு மர்மோனே, பைக் மண்ணா போச்சு. ஒரு போன் புதுசாட்டு 1.5 லட்சம் ரூபாய் வாங்கி வச்சிருக்கான் வாயில போடுறதுக்கு. அந்த போனையும் போட்டு நொறுக்கிருக்கான், பப்பட மாதிரி நொறுக்கிருக்கான். பப்படம் போட நொறுக்கணும்னா பாயசத்தை போட்டு விரவி தின்னு. கிண்டலு இல்ல மங்காத்தா. வாயை முடிட்டு பேரு. நான் போற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன பிறகு பின்னாடியே ஆட்டிட்டு வந்துட்டான். உங்க அம்மையை கூப்பிட்டு மருமான, காப்பியா வேண்டாம் டீ வேண்டாம், வந்த கதை என்னன்னு சொல்லிட்டு போட்டு. லே அடுப்பு ஆவாதுன்னு தெரியும்ல, இன்னும் பால் கொதிக்கலல. எம்மா காபி டீ ஒண்ணுமே வேண்டாமா? ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா அத சொல்லிட்டு அத்தை கிளம்பிடுவாங்க, ஓடிவா. மைனி சாரி மைனி, இந்த கேஸ் அடுப்பு ஒரு அளவுக்கு ஆவாத பத்துக்கணுங்க. டீயே எரியும்ல, மெதுவா எரியுமா? ஒரு விருந்துகாரன் வந்தா இப்படிதான் கேவலப்படாது. உடனே டீ கொதிக்கையும் செய்யாது பால். ஐயா மங்காத்தா, அடுப்பு சரியில்லையாம உனக்கு? ஒரு வார்த்தை ரெண்டு சொல்லியிருந்தா வரவழியில வசதன் கோயோ ராஜன் கோழியோ சத்யாலயோ சுந்தரி டிவிஸ்லயோ உனக்கு அழகான கேஸ் ஸ்டவ் வாங்கி வந்துருப்பேன்ல. வீட்டுல கேஸ் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு லைட்டர் வாங்க சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு நாள் ஆச்சு? நான் டெய்லி தீப்பெட்டி வச்சு கொளுத்திட்டு இருக்கேன். ஒரு லைட்டர் கூட வாங்க மாட்டான். தங்கச்சிக்காரிக்குன்னா என்னெல்லாம் வாங்கி கொடுப்பானா, என்னென்ன பொருள் எல்லாம் பிறப்புதான். சரி சரி விடு விடு, வெளியே வா, ஒண்ணு வச்சுக்கிடு. நீ வந்த விஷயத்த சொல்லிட்டு நான் கிளம்பிங்க. என்ன சின்ன பொண்ணையும் போய் பார்க்கணும் பார்த்துடு. நீ நாளைக்கு போலாம் நாளைக்கு டிக்கெட் போடலாம்னு சொல்லிட்டு நல்லா லேட் ஆக்கியாச்சு. அதான் நியூ இயர் முடிஞ்சோடி எந்தால கிளம்பி மலேசியாக்கு போயிடலான்னு பாக்கேன். மனசும் தெரியல. மைனி நாங்க மலேசியா போறதே மறந்துட்டோம் தெரியுமா? சரி நியூ இயருக்கு கன்னியாகுமரி கடல்ல போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரலான்னு இந்த பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வந்து மலேசியா டூரை ஞாபகப்படுத்தி விட்டாச்சு. அதுதான் கொள்ளான்னு நானும் சொன்னேமா, இவா கேட்க மாட்டேங்க. மைனி அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் மைனி. நம்ம கன்னியாகுமரி என்னைக்கு நானும் பாத்துக்கிடலாம். கன்னியாகுமரி என்ன ஓடியா பேர போகுது. மலேசியா மைனி இதெல்லாம் சான்ஸ் கிடைக்காது. தேவையில்லாம எதுக்கு மைனி செலவு? என்ன செலவாகும்? அன்னைக்கு இந்த பக்கத்து ஊர் சுந்தரி வந்து மலேசியாவுக்கு தான் போயிட்டு வந்தா. எவ்வளோ ரூபா ஆகும்னு கேட்டதுக்கு 1.5 லட்சம் ரூபாக்கா அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ஆளுக்கு. இனி இத்தனை பேர் போனோம்னா எங்க வந்து ரூபா பார்க்காது மைனி. அதான் நானும் வேண்டான்னு முடிவு பண்ணினேன். நம்மளால வேலைக்கு எதுக்கெல்லாம் பைசா செலவு? என்னைக்கா இருந்தாலும் நாளை பின்ன நம்மகிட்ட சொல்லி காட்டினவன என்ன செய்ய முடியும்? எனக்கு சொல்லி காட்டினாலும் பரவாயில்லடே. எனக்கு பெத்தவிய நீங்க 2 பேரும் இந்த போனவுமே எடுத்துடாத எல்லா விஷயத்தையும் சொல்லி காட்டுறீங்களே. நீங்க பிறந்தது சாப்பாடு தந்ததுல இருந்து ஸ்கூலுக்கு அனுப்புனதுல இருந்து 1/2 கிளாஸ் அனுப்புனதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லி காட்டுறீங்க. அதெல்லாம் விடவா இது பெருசு? எங்க அத்தை தானே, என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போவேன். நீ போட நான் வருவேன். நீ எங்க போன மலேசியால உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பா? வாயம் விழுந்துட்டு கதை விட்டுட்டே போவோம் ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்டயா. அதுவும் பாவம்ல. நான் வந்தா அதுவெல்லாம் ஒன்றது காப்பாத்துவேன். மைனி நீங்க இனி வரலன்னு சொன்னாலும் முடியாது. நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் டிக்கெட் போட்டிருக்கோம் ஃபிளைட்ல. இனி வரல, நான் வரல, நீ வரலன்னு இறந்து எல்லாம் எனக்கு நல்லா கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். ஃபிளைட் நாளைக்கு நைட்டு கிளம்புது. நம்ம அதுக்கு முன்னாடி 2-3 மணிக்கு முன்னாடியே ஏர்போர்ட்ல போய் இருக்கணும். நல்லா புரிஞ்சுடுங்க. நாளைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கிட்ட வந்து சேருங்க, எல்லாரும் சேர்ந்து போயிருவோம். சரி மைனி, நீங்க ஆசையா கூப்பிடுறீங்க, என்ன செய்ய? சரி நாங்க போயிட்டு வரோம். மறுபடியும் நீங்களும் வந்துருங்க, பிள்ளையும் கூட்டிட்டு வந்துருங்க, அண்ணனையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரி மைனி, பார்த்து போங்கண்ணே. ஏதாவது சாப்பாடு ஏதாவது வேணா கேளுங்க. டூருக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது கிண்டியெல்லாம் பறக்கணும்னா கொடுங்க, நானும் வார ஹெல்ப்புக்கு. இங்கே என்ன நம்ம பாத யாத்திரையா போறோம். புளியோதரை புளி சாதம் செஞ்சு கொண்டு போறதுக்கு மலேசியா போறோம். அங்க எல்லா சாப்பாடும் கிடைக்கும். நீங்க மட்டும் வந்தா மட்டும் போதும். துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. என்ன போமா? இப்ப எங்க போறா? சின்ன பொண்ணு வீட்டுக்கா? எந்த பொண்ணு வீட்டுக்கு போறா என்ன? உனக்கு என்ன? என் கூட சும்மா வரதுன்னு போறா? வா. இல்ல மங்காத்தா, நீ சின்ன பொண்ணு அந்த பார்வதி எல்லாம் பாக்குறீங்களா? நான் என் தங்கச்சிட்டு ஒரு நேரம் பேசிட்டு வரேன். ஏன் என் கூட வர மாட்டியோ? வந்தா உன் பர்சனாலிட்டி போயிருமோ? நீ அங்க வந்தாலும் சின்ன பொண்ணு பேசினா அவனுக்கு கோவம் வந்துடும், ஏதாவது சொல்லிடுவேன். அதனால என் தங்கச்சி சும்மா பேசிட்டு எடுத்துட்டு இருந்தா நேரம் போயிரும்ல. சரி அதுவும் நல்லது தான். இந்த பொம்பளையில வந்தோடனே பல்ல காட்டுவிய. சரி நீ இங்கே கடை, நான் மட்டும் போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு ஓடி வந்துறேன். மறக்காம வெத்தலை வரும்போது கூப்பிட்டுருன்னு நம்ம பிள்ளையும் கூப்பிட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ போ. போயிட்டு வரேன் மைனி, போயிட்டு வரேன். போயிட்டா பெட்டு வந்துட்டா.
உனக்கு புத்தி பெண் புத்தி எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு பின் புத்தின்னு சொல்லுவா, நான் உனக்கு பெண் புத்தி. நான் போனா பொம்பளை மாதிரி இருந்து நல்லா கோழி சொல்லுவியே, என்னை பத்தி தப்பு தப்பாவா சொல்லுவியே, அதனாலதான் சொல்லாதுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொன்னேன்னு வச்சுக்கியா, உனக்கு தெரியாமலே உன் உடம்புல ஒரு கேமராவும் மைக்க வச்சிருக்கேன். நீங்க என்னை பத்தி பேசுறது எல்லாமே எனக்கு கேட்கும். தேவையா தேவையா பேசிடாத சொல்லிட்டு மங்காத்தா இப்போ உள்ள மக்களுக்கு ஏற்ப அப்டேட் ஆயிட்டான்னு இவனுக்கு என்ன தெரியல. கேட்காதம்மா, அவளை பத்தி கேட்கவே செய்யாத. நான் வாயை திறந்து எதுவும் சொல்லிட்டேன்னா அவ எதுவும் மைக்கெல்லாம் கொண்டு சொல்லி இருக்காமல. என்ன சும்மா சொல்லுவாங்களா இருக்கும். இல்ல அவ செஞ்சாலும் செய்வா. வேண்டாம் என்கிட்ட எதுவுமே அவளை பத்தி கேட்காதம்மா. எப்பா ஏதாவது நான் சொல்லி போற இடகுணமாட்ட மாட்டினா இதை கொலை பண்ண விட்டு தயங்க மாட்டா பாவி. அன்னைக்கு நீ என்ன பயப்படா? அவள் வேண்டாம் சும்மா இருமுனியம்மா, என் வாயை கிளறாத. எதையாவது சொல்லி போடுவேன் பாரு. நீ பேரு உள்ள போ. அண்ணனுக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வாமா. வாரேன். என்னெல்லாம் பண்ணியாமா. தங்க குட்டி, செல்ல குட்டிய ராணி, மங்காத்தா குட்டி, இடையில இப்படி கொஞ்சம் பேசிக்கிறானோ அப்பதான் நம்மளை விட்டு வைப்பா. பாதகி அவளை பத்தி ஒன்னும் பேச முடியலாமா. தங்க குட்டி செல்ல குட்டி கூட அவளு அம்முக்குட்டி ரம்மு ஊத்துதே, ஆசைப்பட்ட சேட்டனுக்கு வம்மு ஊத்துதே. ஏக்க நீங்க ரொம்ப குஷியா இருக்கே போலுக்கு. சின்ன பொண்ணு நாளைக்கு நியூ இயர். சின்ன பொண்ணு அப்ப குஷியா தானே இருப்பாவே. வாங்கக்க, நான் சந்தோஷமாவே இல்ல. நியூ இயர் அதுவுமா ஒரு நிம்மதியே இல்லாம ஆக்கி விட்டாவ. சின்ன பொண்ணு நம்மளாலதான் 4 பேர் நிம்மதி இல்லாம தெரியலாம். நம்மளாம் நிம்மதி இல்லாம தெரியலாமா? என் பிரச்சனையை கேட்டா நீங்களே வருத்தப்படுவீங்க. என்ன பிரச்சனை? உனக்கு பிரச்சனையே விடு. உமா இருக்காளா இழுவைக்கு வீட்டுக்கு இன்னைக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு தெரியுமா? இதை விடவா பெரிய பிரச்சனை உனக்கு இருக்கு? ஏக்க என்ன சொல்லுறிய? போலீஸா? ஆமா சின்ன பொண்ணு, போலீஸ் எல்லாம் வந்திருக்கு பாத்துக்க. கள்ளி ஊம குசம்பி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல, நான் தான் கண்டுபிடிச்சேன். ஏக்க யார் உங்ககிட்ட சொன்னா? உண்மையாவே போலீஸ் வந்தா? ஆமாண்ணே. எதுக்கு? அவ ராணி இருக்காள, ராணி தான் கேஸ் கொடுத்துருக்கா பாத்துக்க. 2 கேஸ் கொடுத்துருக்கா. இந்த ஸ்கூட்டியை களவாண்டது, அப்புறம் முருங்கைக்காய் களவாண்டது. அதுல போலீஸை அசிபிட்டு போலுக்கு முருங்கைக்காய் களவாண்டதுக்கெல்லாம் நாங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தா ஊரு ஃபுல்லா எத்தனை முருங்கைக்காய் களவாண்டதுக்கு நாங்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணணும், இந்த பக்கம் வந்துடாதன்னு சொல்லியிருக்கு. உடனே பைக்கு 2 கேஸை கொண்டு வந்துச்சா. ஏக்க பைக் உமா வீட்டுல எல்லாம் நிக்குது. பைக்ல ஏதோ பிரச்சனையா, அதனால கொண்டு ஒரு ஸ்டாப்ல விட்டுருக்கா. அதனால இழுவை இன்னைக்கு தப்பினான். வீட்டுல பைக் இல்ல, அவ ஒரு ஸ்டாப்ல விட்டுட்டு வரும்போதுதான் அங்க ராணி போய் நின்று இருக்கா பாத்துக்க போலீஸ கூட. அப்படியாக்க? சத்தம் போடாத, அவன் ஏதாவது சொல்லலான்னு பாப்போம். சின்ன பொண்ணு என்ன உமா ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்து? என்ன செய்ய சின்ன பொண்ணு, சும்மா இன்ஸ்டாகிராம் பாத்துட்டு இருந்தேன்னா அதுல ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பிடிச்சிருந்து போட்டேன். என்ன இழுவ, நியூ இயர் பிளான்ல என்னது? என்னத்தக்க பிளான்? ஒரு பிளானும் கிடையாது. ஏன் இழுவ, போன வருஷம் நம்ம இறைச்சி எல்லாம் எடுத்து வெளியே வச்சு சுட்டு தின்னோம்ல, அதே போல பண்ணுவோம். ஆமா அதுக்குதான் நான் மதியத்துல இருந்தே ஒண்ணுமே திங்காம இருக்கேன். போமா இறைச்சி கடையில போய் ஒரு 4 கிலோ இறைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். இருந்து சுட்டோம்னா நாளைக்கு மதியத்து வரைக்கும் தின்னுடலாம்ல. இறைச்சியா இக்க எனக்கு செட் ஆகாதுக்கு. நேரத்தை கோழி இறைச்சி தான் தின்னேன். அள்ளி நேத்து கருவாட்டு கறின்னு சொன்னா எக்க கொஞ்சம் போல இறைச்சி எடுத்து கொஞ்சம் போல பொரிச்சு தின்னாங்க. நடிப்பா, உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்ததை இறைச்சி எடுத்து கொண்டாடினியோ? இவளுக்கு எப்படி தெரியும்? இழுவ உன் வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு, ஒரு வார்த்தை சொல்லல. ஆமா சின்ன பொண்ணு, நான் எதுக்கு சொல்லணும்னு இருந்தேன். அது ஒரு மேட்டரே கிடையாது. அப்ப எதுக்கு வந்து உன்னை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு ஹாப்பி நியூ இயர்னு பாடுறதுக்கு வந்து? எக்க உங்களுக்கெல்லாம் எப்படிதான் எல்லா விஷயம் தெரியும் அக்க? இப்படி எங்களுக்கு தெரிஞ்சதுனால இல்லைன்னு நீ எடுத்து சொல்லியா செய்வா? பெரிய ஆளுதான். எக்க ராணி இருக்கால பைக்க காணலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காக்க, அதை சும்மா விசாரிச்சுட்டு போலான்னு வந்து. விசாரிச்சுட்டு என்ன சொல்லிட்டு போச்சு? செல்வாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டோம். அவனை யாக்கா பிடிக்க போகும், அவன் என்ன மாட்டி விட்டுக்கிட்டு அப்படியே நிக்காங்க. அப்படியாவுமா? நீ ஒண்ணு செய்யலையா காந்தானே? என்னத்த செய்ய சின்ன பொண்ணு, அடிச்சு என் கைதான் வலிக்குது. அவனுக்கு உடம்பு ரப்பர் பேண்ட் போல, அவனுக்கு வலிக்கவே மாட்டுக்கு சின்ன பொண்ணு. உனக்கு மட்டும் இல்ல, நியூ இயர் தொடங்குறதுக்கு முன்னாடி சின்ன பொண்ணுக்கு பெரிய பிரச்சனை. எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? வயலட் மண்டா இருக்கால, எங்க மாமியார் கிட்ட 50,000 ரூபாய் கடன் கேட்டு வந்தா. 50,000? ஆமாக்க, என் மாமியார் தரமாட்டேன் வெளியே போட்டேன்னு சொல்லி மூஞ்சில செருப்பு எடுத்து அடிக்கன்னு பார்த்தா அது 50,000 என்ன 1 லட்சமா 2 லட்சமா வேணுமான்னு கேக்குது. இப்படி பண்ணோட மாமியார வீட்ல இருந்து சின்ன பொண்ணு வச்சிருக்கா. அடிச்சு 10. ஏக்கா அடிச்சு பத்தணுமா? அது என்ன அடிச்சு பத்திரங்க? சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் போய் கொடுக்க கூடாது. நீ நியூ இயர் வரவில்லை, எனக்கு ஒரு 10 பவுன் நகை வாங்கிட்டாங்கன்னு கேளு. 15 லட்சம் கேளு. ஏக்க 15 ரூபாயே தரமாட்டாவக்க, இதுல 15 லட்சம். நீங்கெல்லாம் கல்யாணம் ஆகி வந்தோடனே உங்க மாமியாரெல்லாம் போட்டு தள்ளிட்டிய. வாய் முடு. நான் ஒண்ணு போட்டு தள்ளல, அவையிலும் உடம்பு முடியாம இருந்தாலும் என்ன அழகா சொல்லியா? இவளே போதும் போலுக்க போலீஸ்ல போட்டு கொடுத்துருவா.
இக்க நீங்க செஞ்ச சாப்பாடு இதை திங்கும் போது தான் மாமியார் தொண்டையில விக்கி இறந்தாவன்னு கேள்விப்பட்டேன். ஏம்மா தாயே சும்மா இறம்மா. அப்படியே ஆயுசு முடிஞ்சிட்டு அவ இப்ப சேர்ந்துட்டாவ. இப்ப என் மேல பழைய போட்டு நான் என்ன செய்ய முடியும்? இக்க இந்த வயலட்டு மண்டைக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. அவ சொல்லியிருக்கா அந்த பைசா எப்படியாவது நான் வாங்கிடுவேன்னு சொல்லி அவளுக்கு 50 ரூபா செருப்பு மேல சத்தியம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு பாருங்க. சரி அதான் விடு. நாளைக்கு நம்ம டூருக்கு போனோம்ல அதை நினைச்சு சந்தோஷமா இருப்போம். அந்த ஒன்னும் தாங்க எனக்கு ஆறுதல். இவன் புருஷன்ட்ட சொல்லி அந்த பைசையை கொடுக்காம ஆக்கிறேன்னு. சரிக்க. சின்ன பொண்ணு ஏதோ அர்ஜென்ட்னு மெசேஜ் பண்ணிருக்கேன், என்னாச்சு? ஏங்க உங்ககிட்ட வந்து தனியா பேசணும். சொல்லு சின்ன பொண்ணு. ஏங்க உங்ககிட்ட தனியா பேசணும். என்ன ஜோசப் என்ன பாக்க? சின்ன பொண்ணு தனியா பேசணும்னு சொன்னா நாங்க 2 பேரும் இருந்தா பிரச்சனை கிடையாது. நாங்க எல்லாம் அவளுக்கு உயிர் தோழிகள்லாம். அப்படித்தானே சின்ன பொண்ணு? தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன், இது இங்கிலீஷ்ல சொல்லது போல. போங்கலாம் தள்ளி தனியா பேசணும் எனக்கு என் மாப்பிள்ளை கூட. படம் தான் போடியா. நாங்க எங்க புருஷன் எல்லாம் பேசாத மாதிரி பெரிய ரகசியத்தை பேச வரா பாட்டி. 4 படி போங்க, 4 படி பிற உங்களை கூப்பிட்டீங்க. இனி என்னது பேசுறாத பத்துக்க. இந்த மூஞ்ச கொண்டு வராத பாந்தல. வீட்டுக்கு போனியரா? ஆமா சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போய் அம்மையை பார்த்துட்டு தான் வரேன். அவ அம்மைய பார்க்காம இருக்க மாண்டாரு. நான் அர்ஜென்ட் அனுப்புன பிறகு நேரம் என்ன பார்க்கணும்னு தோணல, என் அம்மையை தான் பார்க்க தோணி இருக்கு. சின்ன பொண்ணு, நாளைக்கு நியூ இயர்லாம் அம்மைக்கு ஒரு பார்சல் கேக் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு உனக்கு ஒரு பார்சல் கேக் வாங்கி வச்சிருந்தேன். நீ அர்ஜென்ட் நீங்க கூப்பிட்டோன்னே இங்க வந்தேன். கேக்கு வீட்டுல இருக்கு. இதுல வந்து இரம் ஒய். என்னம்மா? உங்க அம்மா இருக்காவெல்லாம் தொடங்கிட்டா. சும்மா இருங்க, எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லாங்க. உங்க அம்மா அந்த பார்வதி இருக்காலாம், அவளுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வட்டி விட போறா அவளாம். வட்டிக்கா? ஆமா, 50,000 ரூபாய் கேட்டா உங்க அம்மா 1 லட்சமோ 2 லட்சமோ தாரேன் வட்டிக்குன்னு சொல்லியாவ. யாருக்கு பைசா, யாருக்கு உரிமை கொண்டாடியது? உமக்கு பைசா எதுன்னு வட்டி கூட போறியாவ. அவளுக்கெல்லாம் கொடுக்கப்படாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேக்காவ. சின்ன பொண்ணு, அம்மா இப்படி வட்டிக்கெல்லாம் கொடுக்க மாட்டாவளே சின்ன பொண்ணு. யாரு சொன்னா? அவைய எல்லாருக்கும் வட்டியெல்லாம் கொடுக்கதான் செய்வாவ. சரியா இருக்கு, எனக்கு நிம்மதியே இல்லை தெரியுமா. நான் அந்த பார்வதிட்ட போய் கூட விலைக்கு பார்த்தேன். அவன் என்கிட்ட சண்டைக்கு வரா, உங்க மாமியார் எனக்கு பைசா தருவாவன்னு. பாருங்க, அதான் அம்மா என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு அவ்வளோ. சத்தியமா சொல்லியே 1 ரூபா அந்த பார்வதி பரட்டைக்கு கொடுத்தியல்னா அந்த வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன். திரும்ப எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துக்கிடுவேன். சின்ன பொண்ணு, நான் சத்தியமா கொடுக்க விட மாட்டேன். சின்ன பொண்ணு, நீ கவலையே படாத. இந்த விஷயத்துல நீ என்ன நம்பலாம். நான் கொடுக்கவே விட மாட்டேன். வாங்க, அப்போ உங்க அம்மாட்ட போய் சொல்லுங்க. சரி சொல்லேன்னா. அல்லாத தங்கம், என் செல்ல குட்டி சின்ன பொண்ணுக்கு ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சரியா? ஹாப்பி நியூ இயர் புருஷா. ஹாய் செலிபிரிட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செலிபிரிட்டிஸ் நைட் 12 மணிக்கு முன்னாடி ஒரு வீடியோ உங்களுக்கு விஷ் பண்ற மாதிரி, நாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி, நியூ இயர் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வரும். அது ஒரு சின்ன கண்டென்ட் வீடியோ. ஓகேவா செலிபிரிட்டிஸ்? இதோட கான்செப்டா வராது, கண்டென்ட் வீடியோவா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.